ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில். காரைக்குடியில் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிராக மத்திய சட்ட கமிஷன் பரிந்துரை இல்லாமல் 146 எம்பிக்களை பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு மோடி அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் மத்திய நிதி மந்திரி சமர்ப்பித்துள்ள நிதி பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்தும் கண்டன முழக்க போராட்டம் ஏடாக் மாவட்ட செயலாளர் தோழர் ராஜா தலைமையில் நடந்தது. இப்போராட்டத்தில் மாநில துணைச் செயலாளர் பழ இராமச்சந்திரன், மீனாள் சேதுராமன், கட்டிட சங்க AR சண்முகசுந்தரம், மாவட்ட துணைச் செயலர் கண்ணன், சுகாதார சங்க தலைவர் முருகன், ஆதி ஆட்டோ சங்க நகர் செயலாளர் தங்கேஸ்வரன், பாவா நகரச் செயலாளர் சிவாஜி காந்தி, வேலாயுதம், நடைபாதை சங்க ரவி மற்றும் பலரும் கலந்து கொண்டு மோடி அரசின் சர்வாதிகார மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை தெரிவித்தார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்.